வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேமெண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது. ஃப்ரீ சாஃப்ட்வேர் பேமெண்ட் சாஃப்ட்வேருக்கு ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து OBS ஓப்பன் ப்ராட்காஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கு மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ஒரு பெரிய சாஃப்ட்வேர், அதாவது ப்ரீமியம் சாஃப்ட்வேர் வாங்குகிற அளவுக்கு இதோட ஒர்க் நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் OBS-ஐ டவுன்லோட் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை மட்டுமே நான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா உங்களோட ப்ரௌசரில் OBS அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரோட வெப்சைட் வந்துடும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. உள்ளுக்கு போனோன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இந்த OBS ஸ்டுடியோங்கிறது வந்து சப்போர்ட் ஆகும். அதாவது விண்டோஸ், மேக், லினக்ஸ் எல்லா விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குமே இது சப்போர்ட் ஆகும். நான் என்னோட சிஸ்டத்தில் விண்டோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ விண்டோஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான். இது நீங்கள் கிளிக் பண்ணோன்னே டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். இது வந்து கிட்டத்தட்ட 85 MB ஒரு சாஃப்ட்வேர். இது டவுன்லோட் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். டவுன்லோட் ஆன உடனே நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர்னே நான் சொல்லுவேன். நம்மளோட இது OBS வந்து டவுன்லோட் முடிஞ்சிச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம இப்போ அதை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வரும். எஸ் கொடுத்துருங்க. இதை நம்ம மினிமைஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இதில் வந்து லொக்கேஷன் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நான் அப்படியே அதில் இருக்கிற டிஃபால்ட் லொக்கேஷனே நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாவது லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு லொக்கேஷன் மாற்றிட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காகவே இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டனை ஓப்பன் பண்ணுங்கள். அதுவே சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு நமக்கு இன்ஸ்டால் ஆகணுன்னா அதுவே ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கலாம் அல்லது நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பெருசு பண்ணிக்குவோம் ஸ்க்ரீனில். இதுதான் நம்மளோட OBS சாஃப்ட்வேரோட ஃப்ரண்ட் எண்டு. ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மட்டும்தான். ஸோ இதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கேப்சர் அப்படின்ட்டு அதாவது நம்ம ஸ்க்ரீனை தான் கேப்சர் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஒரு பட்டன் வரும். இதுக்கு ஏதாவது நேம் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இல்லை அது டிஃபால்ட் நேம்லேயே நீங்கள் வச்சுட்டு என்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஸ்க்ரீன் உள்ளுக்கு 2-3 தெரிகிற மாதிரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிறத வந்து நம்ம சேவ் பண்ணணும். அதுக்காக நம்ம செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு அவுட்புட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் லொக்கேஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். நீங்கள் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இது டிஃபால்ட் இது தான். ஸோ நீங்கள் விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இது வந்து நான் உங்களுக்கு லொக்கேஷனுக்காண்டி மட்டும்தான் சொன்னேன். மற்றபடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பண்ணுற ஆக்டிவ் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நான் ஒரு வேல்டு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறேன். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறேன். இது ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏதாவது பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ஷேப்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணும், என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட ப்ரௌசரையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுலேயே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஹெல்ப் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் படித்து பார்க்கலாம். இது ஒரு பெரிய சாஃப்ட்வேர். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். இப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்னென்ன கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ கண்டென்ட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண உடனே நீங்கள் மறுபடி OBS ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படிங்கிற லொக்கேஷன்ஸ் வந்து கீழே வந்துடும். அதுபோக நம்ம செட்டிங்ஸ்லேயே நம்ம பண்ணியிருப்போம். நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் லொக்கேஷன் மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எந்த லொக்கேஷனையும் மாற்றண்டாம். அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கிற அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்ம இப்போ ரெக்கார்ட் ஆனதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பண்ணுற ஆக்டிவ் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நான் ஒரு வேல்டு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறேன்.
வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறேன். இது ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏதாவது பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ஷேப்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணும், என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி காமிச்சிருந்தேன் ஒரு சின்ன கிளிப்பிங்காக. ஸோ அதில் சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீடியோ குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். வேறு சாஃப்ட்வேரில் கொண்டு போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் க்ராப் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான சாஃப்ட்வேர். அது மட்டும் இல்லாமல் 100% ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர். இதை பயன்படுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி நீங்களும் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.